ஸோ ஆக்னே எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கின் ஸ்ட்ரக்சரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் டெர்மல் ஃபாலிகுலர் யூனிட். பயப்படாதீங்க, பேர் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமே தவிர சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம ஹேர் ஃபாலிக்கில் இருந்து வர அந்த ஹேரும் அந்த ஹேர் ஃபாலிக்கில் சுற்றி இருக்கிற ஸ்கின்னுக்கும் கலெக்டிவான பேர் தான் டெர்மல் ஃபாலிகுலர் யூனிட். ஸோ ஒரு பிக்சரில் காட்டுறவங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். ஸோ இந்த டெர்மல் ஃபாலிகுலர் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஷாஃப்ட்ல ஒரு மசில் வந்து அட்டாச் ஆகும். அந்த மசிலுக்கு பேர் தான் எரெக்டர் பைலோரி. இந்த மசில் இந்த யூனிட்டை 2 பாகமா வந்து பிரிக்கக்கூடியது. இந்த மசிலோட அட்டாச்மெண்ட்டுக்கு மேல இருக்கிறது ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசிலோட அட்டாச்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை ஹேர் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டெர்மல் ஃபாலிகுலர் யூனிட்ல இன்னொரு ஸ்ட்ரக்சரும் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் செபேஷியஸ் கிளாண்ட். இந்த செபேஷியஸ் கிளாண்ட் தான் நம்ம ஸ்கின்ல நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில்ஸை வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட். இந்த கிளாண்டோட ஓப்பனிங்கும் இந்த டெர்மல் ஃபாலிகுலர் யூனிட்ல தான் இருக்கு. இந்த ஓப்பனிங்கை வச்சு இந்த ஹேர் ஷாஃப்ட்டை 2 விதமா பிரிக்கலாம். இந்த ஓப்பனிங்ல இருந்து இந்த ஹேர் ஷாஃப்ட் ஸ்கின்னை விட்டு வெளியே போற வரைக்கும் இருக்க பார்ட்டுக்கு பேரு இன்ஃபண்டிபுலம். அண்ட் இந்த ஓப்பனிங்ல இருந்து இந்த எரெக்டர் பைலோரி மசில் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேரு இஸ்த்மஸ். இதுல நீங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த இன்ஃபண்டிபுலம் அப்படிங்கிற அந்த பார்ட் தான். ஏன்னா ஆக்னேவோட மெயினான பெத்தாலஜி பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்ல தான் நடக்க போகுது.